ஸ்ரீஜா, உன் ஆசைப்படி இப்ப நாம கல்யாணம் பண்ணிக்க போறோம். உன் ஆசை இன்னும் கொஞ்ச நேரத்துல நிறைவேற போகுது. என்ன போதுமா? நீயும் நானும் காதலிச்சோம். நீதான் பயந்துகிட்டே இருந்த நாம சேருவோமா சேர மாட்டோமான்னு. ஆனா கடவுள் பாத்தியா, கடைசியா நம்மள சேர வச்சுட்டாரு. இப்பவும் சொல்றேன், இசைய நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அவ பண்ண ப்ராமிஸ அவ காப்பாத்திட்டா பாத்தியா? நீதான் அவளை நம்பல. உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிறத அவ தடுப்பான்னு நினைச்ச. உனக்கு பதிலா மணமேடையில வந்து என் பக்கத்துல அவ உட்கார்ந்துருவான்னு நினைச்ச. பாத்தியா, கடைசி வரைக்கும் அவ நேர்மையாவும் உண்மையாவும் இருந்திருக்கா. ஏய், என்ன ஸ்ரீஜா, எதுவும் பேச மாட்டேங்கிற? முகத்தை வேற மூடி இருக்கியா? உன் சந்தோஷத்தை கூட என்னால பார்க்க முடியல. உன் கழுத்துல தாலி கட்ட போற இந்த மொமெண்ட்டுக்காக நீ எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டிருக்க. அது நடக்க போகுதுங்கிற சந்தோஷத்துல வார்த்தை எதுவும் வராம அமைதி ஆயிட்டியா? அப்பா நம்பரும் தெரியல, சின்னமணி நம்பரும் தெரியலையே. இப்ப நான் என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே. யாருக்கு கால் பண்றது? ஓ, நீதான் அந்த கல்பிரிட்டா? சொல்லு ரேகா, என்னாச்சு? ராகவ், நான் ஸ்ரீஜா பேசுறேன். நீயும் இவ்வளவு சேர்ந்துக்கிட்டு என்ன பியூட்டி பார்லர்ல அடைச்சு வச்சுட்டு இசைய கல்யாண பொண்ணாக்க திட்டம் போடுறீங்களா? விட மாட்டேன்டா. உன் சுயரூபம் எங்களுக்கு தெரியும். நீ யாரு, எங்கிருந்து வந்த, அத்தனை விஷயமும் எங்களுக்கு தெரியும். என்ன தைரியம் இருந்தா என் குடும்பத்துக்குள்ளேயே வந்து எங்க அம்மாவே கொல்லணும்னு நினைப்ப. ஏய், நான் வருவேன்டா, இப்பவே வருவேன். ஏய், வாடி பாத்துக்கலாம். நான் வந்துகிட்டே இருக்கேன்டா. உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். வா 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 வா, வேகமா வா. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் தம்பி விஷால் இசை கழுத்துல தாலி கட்ட போறான். எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ண போறாங்க. வந்து பார்த்து வயிறு எரிஞ்சிட்டு போ. ஓகேவா? ஏய், என்னாச்சு ராக? ஸ்ரீஜா ரூம் முடிச்சுட்டு வெளியில வந்துட்டா. என்ன சொல்றீங்க? வர்ஷினி, நீ ஒன்றும் பயப்படாத. கண்டிப்பா வர்றதுக்குள்ள விஷால் இசை கழுத்துல தாலி கட்டிடுவான். ஆட்டோ 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 ஆட்டோ. அண்ணா, சீக்கிரமா நான் சொல்ற இடத்துக்கு போங்கண்ணா. ஏறுங்கம்மா. ஓம் சுதர்சனாய வித்மஹே மகாஜ்வாலாய தீமஹி தன்னோ சக்ர பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் பாகீஸ்வராய வித்மஹே ஹயக்ரீவாய தீமஹி தன்னோ ஹம்ச பிரசோதயாத் ஸ்வாஹா. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. ஓம் ரகுகுலாய வித்மகே சீதா வல்லபாய தீமஹி धन्नो राम प्रचोदयात् स्वाहा. ओम दशरथाय विद्महे सीता वल्लभाय धीमहि धन्नो राम. சரி இருங்க, நான் பாத்துட்டு வந்துடுறேன். சரி, போய் பாரு. धन्नो எங்க இசை? प्रचोदयात् स्वाहा. ஐயரே, அம்மா, நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. சரி. ஓம் தத் புருஷாய வித்மகே. இசை, இசை, இசை எங்க போனா? ஐயோ, ஆனா இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இந்த பக்கத்துல வந்துட்டோம், போயிடலாமா? இசை, இசை எங்க போனா? ஓம்
ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் சுப்பிரமணியாய என்ன? வித்மகே மகாசூராய சுபத்ரா, என்னாச்சு? என்னாச்சு சுபத்ரா? இசை எங்க? எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன் அத்தை. பூதநாதாய வித்மகே மண்டபத்துல எங்கேயுமே அவ இல்ல. தன்னோ சாஸ்தா பிரசோதயாத். என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டா. ஓம் கார்த்திகேயாய வித்மகே சக்திக. நான் சொன்னதுக்கு அப்புறம் என் பேச்சு அவ இது வரைக்கும் மீறினதே கிடையாது. ஆஹா. ஓம் தத்புருஷாய வித்மகே வித்யா அவ போயிருக்கான்னா மண்டபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் காரணம். ஸ்வாஹா. அவ வரட்டும். ஓம் அவளை யாரு என்ன சொன்னீங்க, ஏன் போனான்னு அவகிட்டயே கேட்டுக்கிறேன். தீமஹி. அம்மா இசை கண்டிப்பா வந்துருவாமா. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள தாலி எடுத்து கட்ட சொல்லுங்க. இல்லப்பா, சுபத்ரா, ஸ்வாஹா. அவன் சொல்றதும் சரிதான். மகாதேவாய இசை எப்படியும் வந்துருவா. தீமஹி. முகூர்த்த நேரத்துக்குள்ள தாலி கட்டணும்ல. ஆஹா. ஐயரே, அம்மா. நல்ல நேரம் போயிட போகுது. நீங்க தாலி எடுத்து கொடுங்க. ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். ஓம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் ராயே ஸ்ரீபீఠே சுரபூஜிதே சங்கச்சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி சர்வ பாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. மாப்ள வாங்கிக்கோங்க.